அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். அடிப்படை கடமைகள் பத்தி பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்தாச்சு. ஸ்கூல் புக் தாண்டி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அடிப்படை கடமைகள் எப்படி தோன்றுச்சு, அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா, அடிப்படை கடமைகள் பகுதி 4A இருக்கு. ஓகேவா? பகுதி 4A அப்படி ஒரு பாட்டை கிரியேட் பண்ணி அதில் வச்சு கொண்டு இருக்கிறார்கள். 1950 கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரப்பட்ட போது அடிப்படை கடமைகள் என்பது ஒண்ணு கிடையாது. சரியா? அடிப்படை கடமை எப்போ தோன்றுச்சு அப்படின்னா, முக்கியத்துவம் 1975 ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தின் போது அடிப்படை கடமையினுடைய தேவை அங்க வெளிப்படுது. அதன் அவசியம் உணரப்பட்டது. அதன் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, 76 1976 காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்வரன் சிங் என்பவருடைய தலைமையில ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையின்படி இது அமைக்கலாம் சொல்றாங்க. அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரையின்படி கொடுக்கப்பட்ட கடமைகளை இப்ப நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரியா? அப்ப பாருங்க, நம்மளுடைய இந்த அடிப்படை கடமை ரஷ்யா வந்து நம்ம பின்பற்றி கொண்டு வருகிறோம்பா. இதனால நான் வச்சு முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம ஸ்வரன் சிங் கமிட்டி 11 கடமைகளை பரிந்துரைத்தது. ஆனால் அதுல என்ன பண்றாங்க, 3 அடிப்படை கடமைகளை நிராகரிக்கப்பட்டு பேலன்ஸ் 8. சரியா? பேலன்ஸ் 8 கடமைகளை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 கொண்டு வராங்க. அந்த கமிட்டியின் மூலமாக 11 கடமை கொடுக்கிறாரு. ஆனால் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எவ்வளவுனா ஒன்லி ஃபார் 8. 3 வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க, நிராகரிக்கப்படுகிறது. சரியா? அந்த நிராகரிக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், பாராளுமன்ற கடமையை செய்ய தவறும் நபர்களுக்கு அபராதமோ தண்டனையோ வழங்கலாம். சரியா? அடுத்து, வரி செலுத்துவது குடிமக்களின் அடிப்படை கடமை. 2வது. 3வது, அடிப்படை உரிமையை மீறும் எந்த ஒரு செயலையும் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பில் இல்லை. இந்த 3மே ஸ்வரன் சிங் கொண்டு வந்தது. பார்லிமெண்ட் இதுவும் வேணாம் சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் 8 மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 8 ஸ்வரன் சிங்கால கொடுக்கப்பட்ட 8 மற்றும் 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணி மொத்தம் 10 கடமைகளை கொண்டு 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி பகுதி 4A அப்படின்னு ஒரு பகுதியும் அதுல விதி 51A அப்படின்னு ஒரு விதியும் கொண்டு உள்ள வச்சிடறாங்கப்பா. சரியா? பிறகு இப்போ வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 11 இருக்கு. ஆல்ரெடி 10 குட்டாச்சு. 11வது எப்படி வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது கடமையாக 51K சொல்லிட்டு ஒரு பாட்டு கிரியேட் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா, எஜுகேஷன் 6 to 14 வயது குழந்தைகள் கல்வி கொடுக்கணும். கல்வி கொடுப்பது பெற்றோர் மற்றும் பாதுகாவலருடைய கடமையாக இதில் வைக்கப்படுகிறதுப்பா. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? இதுதான் வந்து அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஸ்கூல் புக் தாண்டி. அது மட்டும் இல்லாம வர்மா கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ வர்மா கமிட்டியும் அடிப்படை கடமைகளை பற்றியது தான். ஓகேவா? வர்மா கமிட்டி 1999 கொண்டு வராங்க. அதாவது அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருப்பதை உறுதிப்படுத்த வர்மா குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவினால் அடையாளம் காணப்பட்ட சட்டங்கள் இதெல்லாம் வந்து வர்மா கமிட்டியால அடையாளம் காணப்பட்ட சட்டங்கள். சரியா? ஓகே, இது பார்த்து வச்சுங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்து அடிப்படை கடமையினுடைய முக்கியத்துவம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது அடிப்படை கடமைகள் எந்த ஒரு குடிமகன் நிறைவேற்றாத போது அவரின் மீது வழக்கு தொடர கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தன் ஒரு கடமையை செய்யலை அப்படின்னா அவர் மீது வழக்கு தொடர முடியாது. அது மட்டும் இல்லாம அடிப்படை கடமைகள் தனிப்பட்ட குடிமக்களின் கடமையாகும். எனவே இதனை செயலுறுத்து நீதி பேராணை மூலமாக செயல்படுத்த முடியாது. ரிட்டு போட்டு இந்த அடிப்படை கடமைகளை செய்யணும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கேஸ் போட்டு இது செயலுறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. சில கடமைகள் தார்மீக கடமைகள். ஸோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? தேங்க்யூ.